அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 74 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 5 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 28 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 5 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். 10,000 ரூபாய்க்கு 282 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு அதே போல இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு 986 ரூபாய் 30%, 30,000 ரூபாய்க்கு 966 ரூபாய் 10% வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 40% வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 980 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 968 ரூபாய் 42% வழங்குறாங்க. அதே போல 1 லட்சம் ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 961 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் 100 தினாருக்கு மேலே நீங்கள் அனுப்பும்போது அதை விட ரேட் இன்னும் கம்மியாகும். அதே போல் மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் சஜில் எக்ஸ்சேஞ்ச் அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக மேலதிக தகவல் தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 248 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரியாது. அதாவது UAE எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பலருமே தெரிவிச்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இன்னும் 2 எக்ஸ்சேஞ்சில் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே ரேட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே கம்மியாக இல்லாமல் அதிகமாக இருந்துச்சுன்னா போடலாம். அதே போல் 100 தினார்லேருந்து 500 1000 தினார் வரைக்கும் அனுப்பும்போதும் ரேட் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அதுதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததுமே பற்றுச்சீட்டை எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெளியாகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா சில நேரங்களில் உள்ள இருக்கிற அதிகாரிகளை பிழை விட்டுருவாங்க. அதே மாதிரி சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆயிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் மிக முக்கியமான விடயம் தொடர்ந்துமே நான் தெரியப்படுத்துறது என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் ஏமாந்து போகிறாங்க. வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ரேட்டையோ அல்லது மெசேஜில் இப்போ நான் குறிப்பிடும் போது கூட அமான் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லியிருந்தேன் 988 ரூபா வழங்குறாங்க. ஆனால் 20,000 ரூபாய்க்கு மட்டும்தான். அதை தெரியாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 100 200 500 தினார் கூட அதே ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 930 ரூபா தான் சில எக்ஸ்சேஞ்சுகளில் விழுந்திருக்குது ரேட். அதனால் தயவு செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்ப பாருங்கள். அதே மாதிரி பணிப்பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால் வெளியில் போகக்கூடிய ஓட்டுநர்கள் அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க.
குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 775 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 70 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 178 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 366 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் படிப்படியாக அதிகரிச்சே வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்லையாவது கம்மியாகுதா அப்படின்னு. இப்போதைக்கு நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்குங்க. இலங்கை தயாராகின்றது கொரோனாவை எதிர்க்க. உலகளாவிய ரீதியில் அச்சம் நிலவி வருகின்றது. மீண்டும் புதிய வகை கொரோனா சீனாவில். மன்னருடைய வருகை. இன்றைய தினம் மன்னரே நேரடியாக வர இருக்கின்றார். அதிரடியான பாதுகாப்பு ஜாபர் ஸ்டேடியம். அதே போல வஃப்ரா பகுதிகளில் மீண்டும் ஒரு தீ விபத்து நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. கூடாரங்களில் தங்குபவர்களுக்கு எச்சரிக்கை. அதே போல் சோஷியல் மீடியாக்களில் தேவையில்லாத விடயங்களை பண்ணினா இந்த மாதிரி தான் பிடிச்சு உள்ள தூக்கி போடுவாங்க. புதிய வருடம் ஆரம்பித்த பிறகும் விமான விபத்துக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ரஷ்ய விமானம் கலிபோர்னியா விமானம் பற்றிய தகவல் கிடைத்துள்ளது. அதே போல் பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எத்தியோப்பியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு மகரம் நடக்குதுன்னு தெரியல. அல்லாவுடைய ஹதரத் என்ன அப்படின்றதும் தெரியல. நேற்றைய தினமும் பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதையும் விட முக்கியமான விடயம், கேஸ் அங்கங்கே வெடிச்சு லீக் ஆகுது. தொடர்ந்து மூன்றாவது தேதியும் பூகம்பம் பதிவாகி இருக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் தான் இந்த கேஸ். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிலப்பிளவு வெடித்ததுமே கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. என்ன மாதிரியான சூழல் அப்படின்றது தெரியலை. எதிர்வரும் நாட்களில் எல்லோருமே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ஈராக்கையும் சேர்த்து தான் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் வருதுன்னா பக்கத்தில் இருக்கிற குவைத்தும் ஆபத்து தான். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஃபெயிலியர் காரணமாக ரஷ்ய நாட்டு விமானம் ஒன்று உடனடியாக ஷார்ம் எல் ஷேக் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து 2 வாரங்களுக்குள் பல விமான விபத்துக்கள். அதில் ஒன்றாக கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு வியாபார நிலையத்துக்கு மேலே கூரையை உடைத்து கொண்டு ஒரு விமானம் உள்ளே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கொரோனாவை எதிர்த்து போராட தற்போதைய தயாராகியுள்ளது இலங்கை அரசாங்கம். அதே போல உலகளாவிய ரீதியில் மீண்டும் அச்சத்தை கிளப்புகின்றது புதிய வகை கொரோனா. சைனா இவ்வளவு கொஞ்ச நாளாகவே சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இந்த ஹெச்எம்பிவி அப்படின்ற வகையான ஒரு புதிய கொரோனா பரவல் இருப்பதாக பலரும் அறிவிக்கிறாங்க. இப்போதான் கொஞ்ச காலமாக இந்த மாஸ்கோடைய தொல்லை இல்லாமல் நிம்மதியான ஒரு சூழலுக்கு, அதாவது இந்த கொரோனா பேண்டமிக்கில் பாதிக்கப்பட்ட பல நாடுகள், இலங்கை உட்பட பல நாடுகள், பொருளாதார ரீதியிலான பாதிப்புகள் மற்றும் இன்னும் பல பிரச்சனைகளில் முகம் கொடுத்து தற்போதுதான் இலங்கை போன்ற பல நாடுகள் நிமிர்ந்து வருகின்ற இந்த சூழலில்
மறுபடியும் கொரோனா அப்படின்றது வந்து ரொம்பவும் ஒரு அச்சமான சூழலை தான் ஏற்படுத்துது. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் இந்த மாதிரியான கொடிய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கணும். அதே போல மிக முக்கியமான விடயம், தயவு செய்து வெளியில எங்க போய் வந்தாலும் எந்த ஒரு பொருட்களை கொண்டு வந்தாலும் கழுவி சுத்தம் பண்ணக்கூடியதாக இருந்தால் தயவு செய்து சுத்தம் பண்ணுங்க. எந்த ஒரு பல வகையாக இருந்தாலும் சரி, உடனே எடுத்து வாயில் போடாதீங்க. தயவு செய்து சுத்தம் பண்ணிக்கோங்க, கழுவிக்கோங்க. அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் நிச்சயமாக முகம் கை கால் கழுவாமல் எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபடாதீங்க. அதே போல தான் எதிர்வரும் காலங்களில் இந்த கொரோனாவுடைய தாக்கம் வேறு நாடுகளில் பரவுதாக இருந்துச்சுன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளியை வந்து தயவு செய்து பேண வேண்டியதாக இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கொரோனாவை உள்ள நெருங்குறதுக்கு விடாத அளவுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் முயற்சிக்கணும். ஏன்னா கொரோனா என்பது வந்ததுக்கு அப்புறமா பல உயிர்களை காவு கொண்டுடுச்சு. அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம், உயிர்களை காவு கொண்டது மட்டுமல்லாது இன்னும் பல பிரச்சனைகளை கூட சந்திக்க நேரிட்டது. தயவு செய்து கவனமாக இருங்க. க்ளோசிங் செரமனி, அதாவது கடைசி மேட்ச், கடைசியாக கல்ஃப் 26 முடிவடைவதாக இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக குவைத்துடைய மன்னர் ஷேக் அமீர் அல் பிலாத் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் இன்றைய தினம் கலந்து கொள்ள உள்ளார். அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் அதிரடியாக விஜயம் செய்து நேரடி சோதனைகளில் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பாக இன்றைய தினம் ஃபைனல்ஸ் அப்படின்றதால நிறைய மக்கள் வந்து அதிகமாக ஒன்று கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் விடுமுறை நாள்ன்றதால பலருமே உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி க்ரௌடுகளுக்குள்ள அதிகமாக வாகனங்களை கொண்டு போகாதீங்க. முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, இப்போ அந்த பார்க்கின்களில் வண்டிகளை நிறுத்தும் போது எப்போவுமே என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டுக்கு பக்கத்துலேயே வண்டிகளை நிறுத்திக்கோங்க. ரொம்ப தூரம் உள்ளே போயிடாதீங்க. அப்படி இருந்தாலும் மேட்ச் முடிகிற அந்த ஒரு சில சூழல் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய வண்டிகளை வெளியில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்க்கிங்கில் மணித்தியால கணக்கில் வெயிட் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி இப்போ போர்டர் க்ராஸ் பண்ணுறதுல ஒமானிகள், சவுதியர்கள், கத்தாரிகள், துபாய் நாட்டவர்கள் அப்படின்னு எல்லாருமே மும்முரமாக இருக்கிறாங்க. குவைத்துடைய போர்டரால் தாண்டி போகக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக வேகமாக போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா அந்த அளவு க்ரௌட் இப்போ நிறைஞ்சு காணப்படுது. வஃப்ரா பகுதிகளிலையும் நேற்றைய தினம் திடீர் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. நோய்சீப் மற்றும் அல் வஃப்ரா தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுக்குள்ள வந்திருக்காங்க. வஃப்ராவில் உள்ள ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குரிய ஒரு குடவுனில் தான், ஒரு ஸ்டோர்ஸில் தான் இந்த மாதிரியான தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. தீக்குரிய காரணம் என்ன அப்படின்றது தெரிவிக்கல. யாருக்கும் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாட்களில் ஃபஹம் யூஸ் பண்ணுறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இறந்து போன 3 பேர் வந்து பிலிப்பைன் நாட்டவர்கள் என்பது தற்போதைய சூழலில் தெரிய வந்திருக்கிற தகவல். இன்னும் மேலதிகமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. குறிப்பாக தயவு செய்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஃபஹம் வச்சு நீங்கள் அறைகளில் தூங்குறீங்களா இருந்தால் தயவு செய்து கதவுகளை திறந்து வைங்க, காற்றோட்டமான இடங்களில் வைங்க. அதே மாதிரி இந்த நெருப்பு தணலாகி அது வந்து சரியான பதத்துக்கு வரும் வரைக்கும் உள்ளே எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி, இந்த காட்சியில் பார்த்த மாதிரி இந்த நெருப்பு தணல் அங்கே இங்கே பரவி தீ விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சல்மான் அல் ஹாலிதி இந்த ரீசெண்டாக மன்னருக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டது, சோஷியல் மீடியா டிக்டாக்ல லைவ் போட்டு குவைத் அரசாங்கத்தை திட்டினது, இந்த மாதிரி பல விடயங்களுக்காகத்தான் சல்மான் அல் ஹாலிதி கைது செய்யப்பட்டார். ஈராக்கில் இருந்து உடனடியாக குவைத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஈராக் நாட்டின் கவர்னர் இதை பற்றி தெரிவித்தார். அந்த தெரிவிப்பின் போது حقيقة أنا أريد أوضح للإخوان هذا الموضوع. فعلا المحافظة أبدا ما لها دور بالموضوع. يعني كل اللي حصل أنه هذا الشخص تم إلقاء القبض عليه في مطار بغداد الدولي تقريبا الساعة 8 الصبح اللي فهمته، وطائرته بال7 بالليل مع الإخوان من الإنتربول وصلوا إلى مطار البصرة تقريبا هم أيضا الساعة 8 بالليل. يعني 12 ساعة مكث في بغداد مع ساعة السفر، خلينا نقول 11 ساعة. مر من مطار بغداد، عفوا من مطار البصرة إلى منفذ صفوان. كان أكو شخصية من الجانب الكويتي اللي هو وزير الداخلية الكويتي، فيجب أن يقابلها شخصية حكومية من الجانب العراقي. حتى ما شفنا شخص صدقني ولا أعرفه منه هو ولا همني يعني منه هذا الشخص، بس مجرد مطلوب من الانتربول. جابوا الإخوان الانتربول
وحتى تصعدوا بسيارة الانتربول هم، حتى مو بسيارات المحافظة أو إن علاقة به ولا شرطة المحافظة، بس مجرد أن وفرنا الحماية لوصوله للمنفذ. قابلنا وزير الداخلية الكويتي، سلمنا عليه، والإخوان الانتربول العراقي والانتربول الكويتي، صار إجراءات التسليم والاستلام، وفي أمان الله ترى، لا أكثر ولا أقل. هذا الموضوع ترى لا من قريب ولا من بعيد، هسه منزعج ما منزعج، ورا ما رجعنا افتهمت أنه هذا عليه 11 قضية وهذا. فد واحد تالي بعدين شفت فيديوهات ضحكت، من هو هذا؟ فد واحد مخبل يعني، أكثر مو أكثر. அதே போல நேற்றைய தினம் கடைசியாக ஹம்மாத் அல் ஷம்மரி போலீஸ் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். குவைத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா, குவைத்துக்கு எதிராக செயல்பட்டாலோ அல்லது குவைத்துடைய சட்டங்களை மதிக்காமல் செயல்பட்டாலோ, அது யாராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், குவைத்தி குடிமகனாக கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாகவே வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆயுதமேந்திய நபருடைய பல குற்ற வழக்குகள் பெண்டிங்கில் இருந்த நிலையில் தப்பி தலைமறைவாக இருந்திருக்காரு, ஆயுதம் கூட வச்சுருந்துருக்காரு. கடைசியாக நேற்றைய தினம் அல் ஃபிர்தௌஸ் பகுதிகளில் வைத்து போலீஸாருக்கும் இவருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச்சூடு மோதலில் போலீஸார் மற்ற பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் உடனடியாக இந்த நபரை சுட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது துப்பாக்கிச்சூடு அல்லது யாரையாவது கைது பண்ணுறதுக்காக சுற்றி வளைப்புகள் மேற்கொள்கிறாங்கன்னா போலீஸ் அதிகாரிகள், தயவு செய்து அந்த இடங்களில் பார்த்து கொண்டே நிற்காதீங்க. முடிந்த வரைக்கும் அந்த இடத்தை விட்டு விலகி நீங்கள் தூரமாக போகிறது தான் உங்களுக்கான பாதுகாப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இனி வரும் நாட்களில் கடைசியில் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தண்ணீர் வசதியை கொண்டு வந்து நிலத்தை உழுவு கடைசியில் பாலைவனத்தை வயல்வெளியாக மாற்றிடுவாங்க போல தான் இருக்குது. அந்த அளவு கிரேட்டாக நடக்குது குவைத்தில் தற்போது ஃபார்மிங். 2025 أمنيتي أن تكون الكويت دولة من الدول اللي تكتفي اكتفاء ذاتي في إنتاجها من الفواكه، ما شاء الله تبارك الرحمن. اليوم نشاهد البرتقال كميات وغزارة، والتفاح والمانجا اللهم اطرح فيها البركة. لكن حنا يعني اللي نصادف إن ما في عندنا وعي أو إعلامي أو شيء يتكلم عن المنتجات الكويتية. اليوم حنا في الكويت يمكن كانت الأسعار يعني غالية، والكل يقول والله من الصقيع ولا والله من الحروب اللي حاصلة. لا، مستحيل يا جماعة. هذا طبعا ما شاء الله تبارك الرحمن، شوفوا يا جماعة، هذا طبعا من خليج 26، وانتم شايفين المطاعم حتى ما عندها كراسي ولا عندها أي شيء. فاليوم الكويت قادرة تزرع برتقال، بابايا، مانجا، خوخ، ما شاء الله اللهم اطرح فيها البركة. يعني عادي، التين، الموز، الخوخ، اللهم بارك لنا فيها. شوف الخوخ يا جماعة، خوخ فلوريدا، هذا إنتاج يعني مزارع الكويت، اللهم اطرح فيها البركة. فلازم يكون عندنا رزنامة زراعية، لازم يكون عندنا كل الإخوان المزارعين على الأقل لو يحطون محمية من محميات الفواكه حتى يكتفي اكتفاء ذاتي له والبيت. والسلام عليكم ورحمة الله وبركاته. வெறும் மண்ணாக இருந்த நிலங்களை வந்து இப்போது பொன்னான நிலமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காய்கறிகள் பல வகைகள், வஃப்ரா பகுதிகளெல்லாம் எடுத்துக்கொண்டால் பல காய்கறிகள் பல வகைகள் இந்த நாட்களில் குவைத்துக்குன்னு தனியாகவே உற்பத்தி செய்யப்பட்டு வருது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, பலருமே இந்த ஜெமியாக்களுக்கு போனாலே கொஞ்சம் காஸ்ட்லியான, அதுவும் வேறு நாட்டு பொருட்களை தான் அதிகமாக விலை கொடுத்து வாங்குவாங்க. அதே இந்த நாட்டு உற்பத்திகளை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் தொழிலாளர்களாகிய உங்களிடம் நான் வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த நாட்டை பொறுத்த வரையில் 100% அதிகமாகவே நம்ம நாட்டு தொழிலாளர்கள், இந்திய இலங்கை தொழிலாளர்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி ஃபார்மிங்லாம் வேலை செய்கிறது. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நிம்மதியான சூழலை உருவாகணும். அப்படின்றதால முடிந்த வரைக்கும் நீங்களும் இந்த நாட்டு உற்பத்திகளை விலை கொடுத்து வாங்குங்க. அதனால் அந்த தொழிலாளர்கள் பயனடைவாங்க அப்படின்றதும் 100% உண்மை. இனி வரும் நாட்களில் தொடர்ந்தும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பல வகைகள் குவைத்துடைய உற்பத்திகள்லேயே எதிர்பார்க்கலாம். புதிய மார்க்கெட்டுகள் ஷேர்கள் போட்டாங்கன்னா நிச்சயமாக அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் அதிகமான குளிர் வேறு இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கலாம்.